வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த டேஸ்டியான பிரியாணியை எப்படி சமைச்சோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இப்போ இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட்லாம் தேவை அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது இந்த எண்ணெய், நெய், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது சோம்பு, கடல் பாசி, 3 ஏலக்காய், 2 ஸ்டாரு, பட்டை, கசகசா, அடுத்தது கிராம்பு, பிரியாணி இலை, அப்புறம் இது பேர் என்னன்னு தெரியல, நீங்கள் சொல்லிவிடுங்க மறக்காமல். 1/2 கப் தயிர், உப்பு, அடுத்தது வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து 3 ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க, புதினா ஒரு கைப்பிடி அளவு, தக்காளி, பச்சை மிளகாய், லெமன், அப்புறம் மஞ்சளில் குளிப்பாட்டிய சிக்கன், அரிசி ஊற வச்சாச்சு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நான் கட் பண்ணுற வீடியோலாம் உங்ககிட்ட காமிச்சு உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நேராக நம்ம பிரியாணி செய்ய போயிடலாமா? அதுக்கு முன்னாடி அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுற வீடியோ நான் போட மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க என்ன. அதனால் டைரெக்டாக நெய்க்கு வந்துட்டோம். நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரியாணி செஞ்சு முடித்ததுக்கப்புறமும் நெய் போடுவோம். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, அப்புறம் நெய்யோட ஃப்ளேவர் அதிகமாக வரும். அடுத்து நம்ம வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் எடுத்து போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கே வந்துட்டு ஸ்மெல் வரும், ஒரு நல்ல அரோமா, அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிட்டே இருங்க. எல்லோரும் சொல்லுவாங்க கோல்டன் கலர் வரணும் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டன் கலர்லாம் வரணும்னு அவ்வளோ அவசியம் இல்லை. கொஞ்சம் ரெட் பிங்கிஷ் கலர் வந்தால் போதும். ஏன்னா நம்ம அடுத்தது வந்து பச்சை மிளகா போடுவோம், தக்காளி போடுவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். இவ்வளோ போடும்போது அப்போவுமே இது கொஞ்சம் வதங்கும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிங்கிஷ் கலர் வந்தாலே போதும். மறக்காமல் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் நல்லா வதங்கும். ஆனியனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அடுத்து பச்சை மிளகா போட்டதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி கொஞ்சம் நல்லா ஜெல்லாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு பிரியாணி கொஞ்சம் உதிரியாக சாப்பிடுவாங்க. பட் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஜூஸியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நான் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு ட்ரையாக சாப்பிட பிடிக்குமா இல்லை ஜூஸியாக சாப்பிட பிடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தான் நம்ம பிரியாணி சமைக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வருது. ஏன்னா அதோடய வாசனையே தனி, சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம 1/2 கப் தயிர் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. தயிர் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு ட்ரையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கின உடனே அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ அது வரைக்கும் அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் சொன்னது போலவே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. அடுத்தது நம்ம வந்து சிக்கன் தான் சேர்க்க போகிறோம். பாருங்கள், நல்லா அடி பிடிக்குது. நீங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வச்சுருந்த புதினாவை எடுத்து உள்ளே போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். புதினா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சிக்கன் தான் சேர்க்க போகிறோம். அடுத்து நம்மளுடைய ஹீரோ, அவரை தூக்கி உள்ளே போட்டு ஒரு நல்ல ஒரு மிக்சிங் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பாருங்கள், நல்லா சிக்கன் ஆஃப் குக் ஆகிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம அரிசி போடணும். நம்ம ஆல்ரெடி வந்து 20 மினிட்ஸ் ஊற வச்ச அரிசியை எடுத்து இதில் போட்டுக்கலாம்.
இது வரைக்கும் நான் பார்த்தவங்களில் மோஸ்ட்டாக எல்லோரும் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வைப்பாங்க. ஆனால் நான் மட்டும் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி வைப்பேன். நான் சொன்னல ஸ்டார்டிங்கில் எனக்கு கொஞ்சம் ஜூஸியாக பிடிக்கும்ன்ட்டு, அதனால தான். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக கிளறி விட்டுருங்க. ரொம்ப ஹார்டாக பண்ண தேவையில்ல, பீஸ் உடையதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அடுத்தது நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. காரமும் உப்பும் லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதத்துக்கு கூட மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை மூடி வச்சு விசில் வச்சிடலாம். அவ்வளோதான், விசில் வந்துடுச்சு. நான் வந்துட்டு 3 விசில் வச்சேன். எனக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். இருங்க, பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, பிரியாணி என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்திருக்கு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அதேமாதிரி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கா. ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கலாம் இது குழஞ்சி போயிருக்குன்ட்டு, ஆனால் அப்படிலாம் இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். கடைசியாக இது மேலே ஒரு கொத்தமல்லியை மழைச்சாரல் மாதிரி போட்டு நெய்யை ஊற்றிக்கோங்க. நான் அந்த வீடியோ ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். இதுதான் நம்மளோட அவுட்புட். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கடைசியாக பிளிங்கிட்டில் ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் போட்டு சாப்பிட்டு சண்டேவை என்ஜாய் பண்ணிட்டோம். நம்மளுடைய வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஆல்.